ஒன்றை வெந்தனை எழுதுனவர் ஔவையார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்படின்னா நம்ம அம்மா அப்பா தான் முதல் தெய்வம். ஊக்கம் உடைமை ஆக்கத்துக்கு அழகு. அப்படின்னா நம்மளுக்கு ஆர்வமும் வேணும், சக்தியும் வேணும், அப்புறம் வியப்பும் வேணும். வியப்புனா ஆச்சரியம். அடுத்து எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். அப்படின்னா படிப்புதான் நம்மளை எவ்வளோதான் படித்தாலும் நம்மளை விட்டு போகவே போகாது. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. அப்படின்னா நம்ம இப்போ காலையில் ஸ்கூலுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு போவோம். இப்போ வரம் போடு, அப்போ அடுத்து தொலைஞ்சிருக்கும்ல, அதுதான். தீராய் கோரம் போராய் முடியும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க மேலே கோபமாக இருக்கீங்க, அதையே இன்னொரு அவங்கள தடவி தடவி ரொம்ப சாஃப்டாக்கிட்டாங்க. நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். அப்படின்னா இணக்கம் இல்லத்தை துன்பம் தரும். துண்ணிய கர்மம் நெண்ணி துணி. அப்படின்னா சிறிய பெசலது இருந்தம் சிரிந்தது முடியும். பெசையா இருந்தும் பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவி. அப்படின்னா உண்ணிய கருமம் மென்னி துணி. இப்போ நம்ம யார் மேலேயாச்சும் கோவமாக இருக்கும், அவங்க நம்மளை ரொம்ப கோவமே இல்லாமல் ஒரு சாஃப்டாக்கிட்டாங்க. அடைய திரும்பியும் கோவமாக இருக்கீங்க யார் மேலேயோ, அதை முதல்ல பண்ணாங்கல்ல, அவங்க உங்களை சாஃப்டாக்கியிருக்காங்க. அடுத்த லைன், பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. அப்படின்னா தீமை தரும் தீமை தரும் எல்லாவற்றையும் தள்ளி வைக்க வேண்டும். மருந்தே ஆயினும் விருந்தோடுவும். அப்படின்னா நம்ம அம்மா நம்மளுக்கு ஒரு பிடிச்ச சாக்லேட்டு அதை வாங்கி தராங்க. அவங்க பொண்ணுக்கு. அந்த வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க போல. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பாப்பா நீ உள்ள போயிட்டு சாப்பிடு அடுத்தாப்புல. ஆனால் நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அடுத்த லைன், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அப்படின்னா இப்போ நம்ம காலையில்